ஹலோ வெல்கம் டு அவர் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழுக்கான ஒரு மாடல் குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இதுபடி இதை பார்த்தாலே போதும், நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கவர் பண்ணிடலாம். போன வருஷம் நீங்கள் இன்றைக்கி நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த வருஷம் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தந்திருக்கு. உங்களுக்கு முதல்ல 15 கேட்குறாங்களா? 15 கேட்குறாங்க. 15 இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க. இதில் உள்ளது வரக்கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, காமனாக பார்த்துக்கோங்க. இதில் உள்ளது கொஷின்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள் இதைப்படி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடைவெளி பகுதி 2 பிரிவு 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு விடைக்கேற்ற வினா அமையை கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஷின்னு, அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி எல்லா கொஷினும் கவர் பண்ண பாருங்கள். இது ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான், ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். வசன கவிதை, இரடி பொம்மல், இது எல்லாமே ஒரு வெரி ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு 10th 100 மார்க் கொஷின் எழுத போகிறீங்க, ரொம்ப ஈஸியாக தான் வரும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தரம் என முடியும் குரலை எழுதுக. தரும் என முடியும் குரலை எழுதுக. பிரிவு 2 பாருங்கள், ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இதெல்லாம் ஈஸியாக பார்த்துருக்கீங்க. சிரித்து பேசினாலும் சிரித்து பேசணும், அதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க. முல்லை, பகுபத ஒரு பிளக்கணம், இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. புளியங்கன்று அழகாக நடப்பட்டது. அது புளியங்கன்று கொஷின் பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்கப்பா. அது வடக்கிலிருந்து. எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி. தமிழனா கடலுக்கும் இரட்டி, அது பார்த்துக்கோங்க. மலாதன் கவிதை, மாலதி கவிதை, நோயாளிகள் அல்லது விருந்தினர் இல்லம், வானால் அது ஓகே. விருந்தினராக வருவது வந்து அது பார்த்துக்கோங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க அடிக்கடி. அடுத்து பாருங்கள், பிரிவு 3 பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்குறிப்பேற்றணி பார்த்துக்கோங்க, இது கேட்க கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிவு 4 பாருங்கள், இது என்னது 5 மார்க், அதாவது கடிதம் எழுதுறது அந்த மாதிரி ஒன்று எழுதணும். மாநில அளவே கடிதம் எழுதுங்க. இல்லைனா உணவு, அது உணவு விடுக்கலாம், அது கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. தரமாற்ற உணவு, அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2வது உணவு 39 2வது இந்த பாருங்கள், இது காட்சியை கண்ட கவிஞர்கள். இதுக்கு வந்து இந்த 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 பிக்சர் நிறைய அதில் இப்போ கேட்டிருக்காங்க, நான் பார்த்ததுலே. அதனால் இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையும், இந்த எல்லா லெசன் பிக்சரையும் பார்த்துக்கோங்க. எல்லா லெசன்னா குவார்ட்டர்லி போர்ஷனுக்குள்ள எல்லா லெசனையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெரி 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 ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. குறிப்பு செவி மாற்றுத்திறனாளி கேட்ட கொஷின் நீங்கள் எழுதாதீங்க, மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து அனைத்து விடாக்களுக்கும் முறையில் 8 மார்க் கொஷின் பாருங்கள். மனோன் மணியன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். உங்கள் இல்லத்தில் விருந்தினர், அது பார்த்துக்கோங்க. எல்லாமே இதில் உள்ள ஓரளவு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓரளவு நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். நம்ம கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் இங்கிலீஷு, மேக்ஸு எல்லாத்துக்கும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்துக்கும் நான் போடுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.